நமக்கு பிடித்தமான காரை செலக்ட் பண்ணும்போது நாம அந்த காரோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன், சேஃப்டி, ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட் அப்படின்னு பல விஷயங்களை அலசி ஆராய்வோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆவரேஜா கார் வாங்குறவங்க 5 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டுகள் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் நீங்க கார் வாங்கும் போது பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க வாங்க போற கார் மார்க்கெட்ல இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க வாங்கிய கார் மாடல் கொஞ்ச நாட்கள்லயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காரை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கடினமா இருக்கும். சர்வீஸ் பண்றதுக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த காரோட ரீசேல் வேல்யூ ரொம்பவே குறைவா இருக்கும். அந்த விதத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் டிஸ்கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கிற கார்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல நாம பார்க்க போறது ஜீப் காம்பஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜீப் உள்ள நுழைஞ்சப்போ எக்கச்சக்கமான ஃபேன் ஃபாலோவிங் இருந்தாங்க. ஆனா போக போக ஜீப் காம்பஸோட சேல்ஸ் வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இன்னைக்கு 100-200 கார்கள் கூட மாதம் விற்பனை செய்யறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஜீப் நிறுவனம் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜீப் காம்பஸை இந்தியால அறிமுகப்படுத்துறதுக்காக ஏற்கனவே ப்ராஜெக்ட் ஒர்க்கை தொடங்கியிருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் STLA M பிளாட்ஃபார்ம்ல உருவாகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் காம்பஸ் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் காம்பஸை இந்தியாவுக்காக உருவாக்குறதுக்கு $400-500 மில்லியன் செலவாகும் அப்படின்னும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது கமர்ஷியலா வயபிள் இல்லை அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா நீங்க ஜீப் காம்பஸ் வாங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த காரோட அடுத்த வெர்ஷனோ அப்கிரேட் பண்ணப்பட்ட வெஹிக்கிளோ வரதுக்கு சான்சஸ் மிக குறைவு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது மாருதி சுசுகியோட இக்னிஸ். மாருதி சுசுகி இக்னிஸ் லான்ச் ஆன சமயத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவோட அண்டர் ரேட்டட் காராவே இருந்திருக்கு. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், ரிஃபைன்ட் 1.2 லிட்டர் இன்ஜின், அக்ரெசிவான SUV டைப் லுக் அப்படின்னு பல விஷயங்கள் இக்னிஸோட பாசிட்டிவா இருந்தாலும் மாருதி சுசுகியோட மற்ற கார்களை கம்பேர் பண்ணும்போது மிக குறைவான நம்பர்ஸ்லயே விற்பனை ஆயிட்டு இருக்கு. மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் பிளாட்ஃபார்முக்கு மூவ் ஆகிட்டாங்க. இப்போ SUVஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஏற்கனவே இக்னிஸோட செக்மெண்ட்ல ஹியூண்டே எக்ஸ்டர், டாடா பஞ்ச் போன்ற கார்கள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. மாருதியை பொறுத்த வரைக்கும் இக்னிஸோட அடுத்த ஜெனரேஷன் பத்தி எந்த விதமான அறிவிப்பும் வெளிவரல. கூடிய விரைவில் இந்த இக்னிஸோட சேல்ஸ் வால்யூமும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போறதுனால டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ரெனோ குவிட். ஒரு காலகட்டத்தில் இந்தியாவோட ஆல்டோ டாமினேட் பண்ணிட்டு இருந்த சமயத்துல ரெனோ நிறுவனம் பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த குவிட் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண சமயத்துல இருந்து கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளுக்கு ரன்அவே சக்சஸ் ஆயிருந்தது ரெனோ குவிட். ஆனா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குவிட்டை இந்தியால லான்ச் பண்ற பிளான்ல இல்ல ரெனோ நிறுவனம். எந்த விதமான மேஜர் அப்கிரேடும் இல்லாம கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா ஒரே மாடலே விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. குளோபல் லெவல்லையும் ரெனோ குவிட்டோட எலக்ட்ரிக் வெர்ஷனை ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. டிசைன் மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலா இந்த ப்ராடக்ட் வயபிளா இல்லாத காரணத்தினால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குவிட் இந்தியால வரதுக்கு சான்சஸ் இல்ல. எலக்ட்ரிக் வெர்ஷன்ல வந்தாலும் இந்த காரோட விலை கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். சோ ரெனோ குவிட் தன்னுடைய லாஸ்ட் ரன்ல இந்தியால விற்பனை ஆயிட்டு இருக்கு. இந்த காரும் கூடிய விரைவில் டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது டாடா டிகோர். ஒரு காலகட்டத்தில் எல்லா ஹேட்ச்பேக்குமே sub-4 மீட்டர் காம்பாக்ட் செடான் வெர்ஷனை லான்ச் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மாருதி ஸ்விஃப்டோட டிசையர், ஹோண்டா பிரியோட அமேஸ், அந்த விதத்துல டாடா டியாகோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த டாடா டிகோர். பட் போக போக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் sub-4 மீட்டர் காம்பாக்ட் செடான் செக்மெண்ட் ரொம்பவே வீக் ஆயிட்டே போகுது. எக்ஸப்ட் டிசைரை தவிர வேற எந்த கார்களும் செடான் செக்மெண்ட்ல அதிகமா விற்பனை ஆகல. மறுபக்கம் டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய என்டையர் ப்ராடக்ட் லைனப்பை அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க. டாடா ஆல்ட்ரோஸ், பஞ்ச், நெக்ஸான், சஃபாரி அப்படின்னு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ராடக்ட்டை அடுத்தடுத்து லான்ச் பண்ணிட்டு வராங்க. பட் டாடா டிகோரை பொறுத்த வரைக்கும் இது ஓல்டர் ஜெனரேஷன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுனால எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கறது இல்ல. மேலும் இந்த காரோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனை லான்ச் பண்ற பிளான்லயும் இல்ல. ஏன்னா sub-4 மீட்டர் காம்பாக்ட் செடான்ல எந்த விதமான பெரிய ரெக்வயர்மெண்ட்டும் இல்ல. இதன் காரணமா கூடிய விரைவில் டாடா டிகோர் டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது மஹிந்திரா நிறுவனத்தோட பொலிரோ மற்றும் பொலிரோ நியோவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் என்ட்ரி லெவல் SUVs அப்படின்னு சொல்லலாம். ஆனா மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர்கிடெக்சருக்கு இந்த பொலிரோவை மூவ் பண்றாங்க. U171 அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவுல மஹிந்திரா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிரோ லைனப்பை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி கரண்ட் ஜெனரேஷன் பொலிரோவுக்கும் புதிய பொலிரோவுக்கும் எந்த விதமான சம்மதமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பல சேஞ்சஸ் பண்ண போறாங்க. மேலும் இதே கார்கள்ல எலக்ட்ரிக் வெர்ஷனும் லான்ச் ஆக இருக்கு. கூடிய விரைவில் கரண்ட் ஜெனரேஷன் பொலிரோ மற்றும் பொலிரோ நியோ ஆப்சொல்யூட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது ஹோண்டா அமேஸ். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி sub-4 மீட்டர் காம்பாக்ட் செடான் செக்மெண்ட்ல பெரிய மூவ் இல்ல அப்படின்னாலும் ஹோண்டா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அமேஸ் ஒரு முக்கியமான ப்ராடக்டா பார்க்கப்படுது. ஹோண்டாவும் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல இப்போ வர ஹோண்டா சிட்டி மற்றும் எலிவேட் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அமேஸை கூடிய விரைவில் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க.
ஃபைனலா நான் பார்க்க போறது ஸ்கார்பியோ கிளாசிக். ஸ்கார்பியோ என் லான்ச் பண்ண பிறகு எக்ஸிஸ்டிங் ஸ்கார்பியோ கஸ்டமர்ஸை அப்படியே ஹோல்ட் பண்றதுக்காக ஸ்கார்பியோ கிளாசிக் அப்படிங்கிற பேர்ல இந்த காரை வெளியிட்டு வராங்க. ஆனா ஸ்கார்பியோ என்ன கம்பேர் பண்ணும்போது ஸ்கார்பியோ கிளாசிக் டிரைவிங் டைனமிக்ஸ்ல இருந்து ஃபீச்சர்ஸ் வரைக்கும் எந்த விதத்திலையும் பெரிய அப்கிரேடே கிடையாது. ஏற்கனவே தன்னுடைய லைஃப் டைமையும் தாண்டி எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல தான் ஸ்கார்பியோ கிளாசிக் விற்பனை ஆயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்த கார் டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்கார்பியோ எண்ணுக்கும் அடுத்த அப்கிரேட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற கார்களை தவிர எந்த கார் கூடிய விரைவில் டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.